ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் கடையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பருப்பு சேர்த்து கடைஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடிஷாக அப்பளம் கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை பயிர் தான் எடுத்துருக்கேன். 100 கிராமு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி பீர்க்கங்காய் தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளோதான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது பாருங்கள், ஒரு பிரியாணி இலை, 2 தக்காளி. தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். அப்படியே மூடி வைங்க. ஒரு 4 விசில் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அப்படியே ஒன்றும் பாதியமாக அப்படியே கடைஞ்சிடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த பிரியாணி இலையை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். பருப்பெல்லாம் அப்படியே தெரியணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம், வெங்காயம் நல்லா சோக்க வதங்கட்டும். இது பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வதக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வர மாதிரி சேருங்க. காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துருங்க.
சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரண்டி மாற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். அப்படியே மேலே மல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மல்லி இலையை அப்படியே மேலே தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீர்க்கங்காய் பச்சை பயிறு கடையல் ரெடி.